ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு சேனலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே உட்காந்து லஞ்சோ டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ நீங்கள் என்ன வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். பட் பக்காவான ஒரு ரெசிபியாக இருக்கும். அது என்ன ரெசிபி, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால சவுத் இந்தியன் பேஸாக நம்ம எப்போதுமே வந்து வெங்காயம் தக்காளி அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, நாட்டு தக்காளியாகவும் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து இந்த மாதிரி பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம்ங்க. மஷ்ரூம் அப்படின்னு சொன்ன உடனே நான் கேள்விப்பட்ட ஒன்று, ரீசண்டாக என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் உள்ளவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ஹெல்த்தியே கிடையாது அப்படின்னு வந்து எனக்கிட்டே வந்து டேரெக்டாக சொன்னாங்க. அவங்ககிட்ட நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணேன். அந்த இன்ஃபர்மேஷனில் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேபி நீங்கள் மஷ்ரூம் இதுவரை சாப்பிட்டதே இல்லை, மஷ்ரூமில் வந்து தீமை நிறையா இருக்குது, அண்ட் மஷ்ரூம் வந்து ஒரு நான் வெஜிடேரியன் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது. அதோடு மட்டும் இல்லாமல் மஷ்ரூமை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புகளை சேர்த்துக்கிறோமோ அப்படின்னோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பிகாஸ் நம்ம காலையில் எழுந்தோடனே நம்ம யாருமே நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறத ஒன்று வந்து பண்ணுவோம், பட் அதையுமே வீட்டுக்குள்ளே தான் வந்து பண்ணுவோம். சூரிய வெளிச்சத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. அப்படி இல்லைனா ஜிம்முக்கு போய் ஏசி போட்டுட்டு அந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவோம். பட் சூரிய ஒளியில் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், அண்ட் வீட்டுக்குள்ளேயே சரி நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த விட்டமின் டி நம்ம உடம்புக்கு வந்து டைரக்டாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க மஷ்ரூம் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டி இந்த மஷ்ரூமில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய அசைவ உணவுகள் எல்லாமே இருக்குது, பட் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரே காய்கறி வந்து இந்த விட்டமின் டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ மஷ்ரூமை இனிமே வந்து ஒதுக்கி வைக்காதீங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத லைஃப்பில் ஒன் டைம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் நான் சாப்பிட்டதே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டு வந்தால் கூட நான் அதை சாப்பிட மாட்டேன். ஒய் பிகாஸ் எங்கள் வீட்லேயுமே அதை பண்ண மாட்டாங்க, அண்ட் நானுமே அதை நினச்சிட்டேன் வந்து இது வந்து நான் வெஜிடேரியன் அந்த மாதிரி லைக். பட் இப்போ நான் எங்கள் வீட்டில் சமைச்சு என்னோடய குழந்தைக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் தெரியுது இவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காய்கறி எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக என்னோடய மெனுவில் வந்து நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஏதோ ஒரு வகையில் சப்பாத்திக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ஜஸ்ட் பொரியலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மஷ்ரூம் வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். அண்ட் இன்னைக்கு என்னோட லஞ்ச் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வந்து ஒரு மஷ்ரூம் வந்து டம்ப்ளிங் தான் பண்ண போகிறோம். அதோட மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிடணும், அண்ட் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து என்னோட உடம்புக்கு வந்து தேவை. அரிசி சேர்க்கக்கூடாது, நிறைய கலோரி வந்து என்னோட உடம்புக்கு ஆட் ஆகக்கூடாது, அண்ட் லோ ஃபேட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய யோசிச்சு இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்த்துக்கு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல முக்கியமான நோக்கமாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேபேஜ் மஷ்ரூம் டம்ப்ளிங்ஸ் தான் வந்து இன்றைக்கான ரெசிபி. அண்ட் இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டிஷ் முழுக்க நம்ம ஆயில் எதுவுமே வந்து சேர்க்க போகிறது இல்லை, ஒன்லி பட்டர். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யுமே நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி தான். ஸோ இந்த பட்டர் ஆட் பண்ண அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து நம்ம ரஃபாக நறுக்கியிருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, ஸோ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நறுக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த ஸ்டெம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி தூர போட்டுருவாங்க, ஸ்டெம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நறுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே என்னடா பிளாக் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே நல்லா ஸ்பூனை வச்சு சுரண்டி எடுத்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த ஒயிட் கலர் பார்ட்ஸை மட்டுமே நறுக்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே வந்து மஷ்ரூமில் வந்து சாப்பிடக்கூடிய மஷ்ரூமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த பார்ட்ஸுமே ரிமூவ் பண்ண தேவை கிடையாது. நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து மஷ்ரூம் இருக்குது. அதில் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிற மஷ்ரூம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் மஷ்ரூம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனாலே உங்களுக்கு தெரியும் பட்டன் மஷ்ரூம் தான் வந்து ஜென்ரலி வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மஷ்ரூம் வந்து நீங்கள் எந்த பார்ட்ஸுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. நீங்கள் நல்லா மண் இருந்ததுன்னா மட்டுமே நீங்கள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதுக்கு மசாலா, கரம் மசாலா அது இதுன்னு நீங்கள் போட்டு நிறைய மசாலாலாம் போட்டு நீங்கள் குக் பண்ண தேவை கிடையாது.
5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது மட்டுமே போதும். இது மட்டும்தான் இந்த மஷ்ரூம்க்கான மசாலா ஐட்டம்ஸ். ஸோ அதை நீங்கள் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம் நல்லா நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. எவ்வளோ தூரம் அந்த மஷ்ரூம் வந்து வாட்டர் விட்டு அந்த வாட்டர்லேயே உங்களுக்கு வந்து குக் ஆகி நல்லா சுருள வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மஷ்ரூமோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மஷ்ரூம் ஓரளவு நல்லா குக் ஆகி ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா பவுடர் வந்து நீங்கள் அந்த பட்டரில் நல்லா வறுத்துக்கோங்க. ஜீரகம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ பூண்டை நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. அந்த பட்டரில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கினா கூட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வதக்கின உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அது வந்து எந்த வித லம்ஸ்மே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலம்பி அது கூட வந்து நம்ம சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு அண்ட் இந்த ஜீரகம் இந்த வெங்காயம் தக்காளியான விழுது இது எல்லாமே நல்லா வந்து கொதிக்கணும். இதுலேருந்து வந்து தண்ணி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி நீங்கள் விட்டுருக்க அந்த பட்டர் வந்து உங்களுக்கு நல்லா வெளியில் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அந்த அளவு வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளவோ பொறுமையாக நீங்கள் நின்று குக் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களோட டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தண்ணி எல்லாமே வந்து போய் வெறுமனே வெங்காயம் தக்காளி பூண்டு மட்டும் நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆன அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெப்பரையும் சோம்பையும் நல்லா கிரைண்ட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வேறு எந்த விதமான காரப்பொடியோ மசாலா ஐட்டம்ஸ்மே எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இந்த பெப்பரும் மஷ்ரூமும் ஒரு சூப்பரான காம்பினேஷன்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் இருக்குது இல்லையா, நறுக்கி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண போகிறோம். இதை நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி மஷ்ரூம் வதங்கும் போதே ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணி நம்ம தனியாக வதக்கி வச்சுருப்போம். சப்போஸ் உப்பு ஆட் பண்ணாட்டியும் கூட தவறு கிடையாது. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணி இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆயாச்சு. ஒன்லி திங் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்க மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி, அந்த ஜீரா பவுடர், அந்த பூண்டு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட ஸ்டஃபிங் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம எதுக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ். நிறைய பேர் வந்து மைதாவில் வந்து உள்ளே வந்து மோமோஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி முட்டைக்கோஸோட அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம ஒரு பார்ட்டாக நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம வந்து குட்டி குட்டி ரோலாக வந்து பண்ணிக்க போகிறோம். பட் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பிகாஸ் அதில் வந்து நிறைய ஹார்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, நரம்புலாம் இருக்கும் இல்லையா அந்த முட்டைக்கோஸில், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேகாது. வேகாது அப்படிங்கிறத விட உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கே வந்து அது வந்து ஈவனாக வந்து வராது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஹார்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு அந்த முட்டைக்கோஸோட லென்த் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் செஞ்ச மஷ்ரூமோட குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் ஆஃப் மஷ்ரூம் வந்து நான் இன்னைக்கு வந்து குக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ரோல் கிட்ட எனக்கு வந்து வந்தது. 2 பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து ரோல் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியும் ஆச்சு அண்டு ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கும் வந்து கிடைக்கும். நம்ம எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மழை காலம் வர்றது அப்படிங்கிறதுனால நமக்கு நிறையா வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து நம்மளோட பாடியில் அஃபெக்ட் ஆயிடுது. ஸோ அதை நமக்கு வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு விதமான இம்யூனிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக முக்கியமாக இந்த மஷ்ரூம் வந்து நீங்கள் அடிக்கடி உங்களோட மெனுவில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இந்த மஷ்ரூமில் இருக்கிற அவ்வளோ மருத்துவ குணமுமே வந்து ரொம்ப 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 வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு காய்கறினே வந்து சொல்லலாம். இவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மைதா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ஒரு ரோல் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி முட்டைக்கோஸோட லேயரில் நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது
அதில் இருக்கிற 100% சத்துக்களுமே நம்ம உடம்புக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லா ரோலுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இதை நார்மலாக உங்கள் வீட்டில் உள்ள இட்லி குக்கரில் நீங்கள் வேக வச்சு வந்து சாப்பிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து டோக்லா பிளேட் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால டோக்லா பிளேட்டில் வந்து நான் வச்சு சாப்பிட போகிறேன். மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முட்டைக்கோஸோட கலர் எப்படி இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து டைமே எடுக்கும். நீங்கள் ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த 10 மினிட்ஸ் நீங்கள் வெந்த அப்புறமா அந்த முட்டைக்கோஸோட கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். அதுதான் பர்ஃபெக்ட் டைம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லிட்டில் பிட் ஆஃப் ஆயிலோ இல்லை வந்து கீயோ பட்டரோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, கீழே அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இதே மாதிரி நிறையா ஹெல்தி ரெசிபீஸ் அண்ட் லாங் ஹேருக்கான வீடியோஸ், அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி லாங் ஹேருக்கு மாஸ்க் போடலாம், எப்படி நம்ம வீட்டிலே நம்மளே வந்து கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு சேனலில் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அப்பப்போ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக விலாகுமே உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவு உங்களோட பார்த்துட்டு சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குக்கிங்கில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில ஹெல்தி ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாக்டாக அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால அந்த கமெண்ட்ஸ் பார்த்து 4 பேர் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரீசெண்டாக என்னோட ஹேர் கேர் டிப்ஸாக இருக்கட்டும், ஹேர் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே வந்து ஓரளவு நல்லாவே வந்து இப்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இன்னுமே என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் அடுத்தடுத்து வந்து போடணும், அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்குமே வந்து தெரியுது. அதோடு மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக முடக்கத்தான் கீரை ரசம் வந்து பயங்கரமாக வந்து ரீச் வந்து ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் மட்டும்தான். ஸோ உங்களோட சப்போர்ட்டை இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது என்னோட சேனலுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ நம்மளோட டிஷ் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைங்க, சூப்பராகவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே உள்ள ஸ்டஃபிங் முதற்கொண்டு அவ்வளோ கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு முட்டைக்கோஸோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். சுட இந்த மழை காலத்துக்கு வந்து ஒரு சாஸோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தொட்டுகள் நீங்கள் சட்னி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அண்ட் இந்த சட்னி நீங்கள் தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த டம்ப்ளிங்கை நீங்கள் சாப்பிடும்போது கடிச்சுலாம் சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு டம்ப்ளிங் எடுங்க, சாஸ் தொடுங்க, அப்படியே வாய்க்குள்ளே பானிபூரி மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உள்ள அந்த பெப்பர் மஷ்ரூமோட ஸ்டஃபிங் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பை.